1/5/2024 மே மாதம் சித்திரை 18 அன்று நடைபெறும் மகா குரு பெயர்ச்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, ஐயா கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிட்ருக்கீங்க. வருஷம் 2023 எப்போ பிறந்ததோ அப்பொழுதே நாங்கள் ரொம்ப கடுமையான தாக்கத்தை படாத துன்பங்கள் இல்லை, வேலை இல்லை, வேலை இழப்பு, பொருளாதார நிதியெலாம் என்னன்னே தெரியல, எங்கே இருக்குதுன்னே தெரியல. நம்மளுக்கு இந்த பொருளாதார நிதியில் எங்கே நாம் முன்னுக்கு வரப்போகிறோன்னு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏற்கனவே சனி பகவானுடைய பார்வையால் நாங்கள் தண்டனை பெறக்கூடிய காலமாக அடிமை தொழில் தான் செஞ்சிட்ருக்கோம். யாரோ ஒரு பின்னாடி தான் நாம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஐயா எதனா எடுத்துங்க. இந்த 1/5/2024 முதல் புத்துணர்ச்சியோடு சொல்கிறேன். 1/5/2024 முதல் உங்களுக்கு பெரிய ரிலீஃபல் கிடைக்க தான் போகுது. துன்பங்கள் விலக தான் போகுது, நோய் நொடுகள் விலக தான் போகுது. ஐயா இந்த குரு பெயர்ச்சி மகா குரு பெயர்ச்சி என்பதை நீங்கள் எழுதி தான் வைக்க தான் போகிறீங்க. ஆமாம் சாமி, அந்த சாமியார் சொன்னார், அந்த ஜோசிகார் சொன்னார், இவையெல்லாம் நல்லது நம்மளுக்கு நேரடியாக வந்துடுச்சுன்றது இதுவே முதல் உதாரணமாக இருக்குது. கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து நேரடி பார்வையாக உங்களுக்கு சம சத்ம பார்வையில் பார்க்கப்படுகிறார். நம்மளுடைய தோஷங்கள், நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக வருது. மெயினாக சொல்லலாம் 2024 5ஆம் மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே நாம் ரிலீஃபல் இப்போவே ஆக்டிவேட் ஆகிடும். அது வேறு விஷயம். நம்ம வீடியோ போடுற நேரத்திலே இப்போவே புத்துணர்ச்சி ஆகிடுவாங்க. அந்த அடிமை சம்பந்தப்பட்ட தொற்கள்லேருந்து வெளியிலேருந்து சுத்தமாக வெளியே வந்துடுவாங்க. வாங்க, விருச்சிக ராசிகார் எங்களை எத்தனையோ முறை இதை திட்டிருக்காங்க, ஃபோன் பண்ணி கொடுவோம். என்ன சாமி நல்லா இருக்கிறனால நல்லா தான் வச்சிட்ருக்கான். இந்த சூழ்நிலையிலே வாழ்ந்துட்டு தான் இருக்கும். நம்ம சனி பகவானால் பார்க்கப்பட்டு இந்த சூழ்நிலையிலாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கும். குருவின் அருள் கண்டிப்பாக கிட்டக்கூடிய காலம் நேரடி பார்வையாக உங்களுக்கு பெறுது. 2ஆம் அதிபதி அவர் உங்களுக்கு 5ஆம் அதிபதி தான். நேரடியாக நம்ம ராசியை பார்க்குறாருங்க. அதுவும் இல்லாமல் அவர் 5ஆம் பார்வையாக 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்கள் லாபம் என்று சொல்லக்கூடிய மூதாதையர் சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பித்ருக்களால் ஏற்பட்ட தோஷம், அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி அடைய போகின்றது. குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலம் வருது. 11 என்பது பிள்ளை வேறுதல் என்று சொல்கிறோமில்லை, லாபம் என்பது பிள்ளையும் சேரும். திருமணம் ஆகாமல் இருந்திருக்கிறது விருச்சிக ராசிகார அனைவருக்கும் சொல்கிறேன், இந்த காதல் சம்பந்தப்பட்ட நினைவுகள், காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்குது இந்த குருவின் பார்வையால். ரொம்ப நாளாக நான் லவ் பண்ணிக்கிறேன் சாமி, எனக்கு திருமணமே நடக்கலை, எல்லாம் அவங்க வீட்லேயும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க, நம்ம வீட்லேயும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த உறவு நீடிக்கும் என்பதை நீங்கள் நிரூபிப்பீங்க. இந்த 1/5/2024 இப்போவே ஆக்டிவேட் ஆகிடும். அது வேறு விஷயம். 3 மாதத்துக்கு முன்னே குருவின் பார்வை கிடைக்குதுன்னா அப்போவே 3 மாதத்துக்கு முன்னே ஆக்டிவேட் கிடைக்கும். நல்லது ஒரு நிகழ்வுகள் நம்ம வாழ்வில் நடக்க போகிறதுக்கு இதுவே முதல் உதாரணம். இனிமேல் துன்பங்கள் என்பது நம்மக்கிட்ட கிடையாதுங்க. நீங்கள் தூக்கி போடுங்க. உங்கள் துன்பம் என்பது இனிமேல் கிடையாதுங்க. நீங்கள் அடித்து தூள் பண்ண போகிறீங்க. நோய், கடன் பிரச்சனை, கால்வலி, அந்த இடுப்பு கிழகிறது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகுது. பழையபடி அந்த நிலைமைக்கு நீங்கள் வரதான் போகிறீங்க. வச்சுட்டாங்க ஆக்டிவேட் ஆகிட்டாவே ஒரு ஆடிட்டருக்கு சமமானவங்க நீங்கள். பழையபடி நம்மளுக்கு நிதி நிலைமைகள்லாம் மாறக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது. இது வரைக்கும் நம்மளுக்கு கம்யூனிகேஷனே இல்லாமல் இருந்தது, அந்த கம்யூனிகேஷன்லாம் இனிமேல் கிடைக்க போகுது. யார் தொட்டாலும் நம்மளை தொந்தரவாகவே நடித்தாங்க. கிட்ட போனாவே யோசனை பண்ணி தான் பேசியிருந்தாங்க. இனிமேல் பேச்சுவார்த்தையே கிடையாது. நீங்கள் 10 பேருக்கு கம்யூனிகேஷன் கொடுங்க, உங்கள் சொற்களை கேட்டு அவங்க வாழ போகிறாங்க. ஏன்னா அந்த பக்குவத்தை கொடுத்துருக்காரு இறைவன். இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் உங்களுக்கு சுப நிகழ்வுகள் தானே. இனிமேல் பேட் ஹேபிட்ஸ் எதுவுமே கிடையாது. தன்னம்பிக்கையோடு வாழ போகிறீங்க சுவாமி. விருச்சிக ராசிகாரர் இனிமேல் தன்னம்பிக்கை தளர்வோடு வாழ. ஐயா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? வீடு கட்டலையா? வீடு கட்ட போகிறீங்க. திருமணம் நடக்கலையா? திருமணம் நடக்க போகுது. குழந்தை பேர் இல்லையா? குழந்தை பேர் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடோடு வாழ்ந்துட்டுருக்கீங்களா? அதெல்லாம் விட்டுட்டு பிரிய போனவங்களை மொத்த பேருமே சேர்ந்து வாழ போகிறீங்க. இல்லை புதிய உறவுகள் நம்மளை தேடி வரக்கூடிய காலமாக அமையப் போகிறது. இல்லறம் செழிக்கப் போகிறது. ஒரே வார்த்தை சொல்லலாம், புத்துணர்ச்சியோடு சொல்கிறேன், இல்லறம் செழித்து நல்லமுடன் வாழக்கூடிய காலம் வருவது. ஐயா நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அல்லவா? தொட்டது துலங்கும் சாமி. கண்டிப்பாக இந்த முறை 1/5/2024 முதல் உங்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய காலமாக
இந்த விருச்சிக ராசிக்கார இனிமேல் சூப்பர் 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 சூப்பருங்க. என்னை காட்டினா 100 மார்க் கொடுக்கலன்னு சொல்லலாம் ஒரே வார்த்தை. எதுவுமே தேவையே இல்லை. நான் விருச்சிக ராசி இன்றைக்கி இந்த முறை ஹையஸ்ட். அவங்க எப்படி தான் இந்த நடைபெற போகிறாங்க, இந்த ராஜ நடை என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை இறைவனே கொடுத்துருக்காரு. அதனுடைய பார்வையாலே 10ஆம் பாவகத்தால் என்று சொல்லணும் 9ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். காலபுருஷ தத்துவத்தில் 10 இடம். அந்த 10ஆம் பாவகத்தை பார்க்கும்போது அவருடைய பிரச்சனை, நோய், கடன் என்று அனைத்தும் தீர்க்கக்கூடிய காலமாக வருது. துன்பங்கள் அனைத்தும் விலக போதுங்க. காலபுருஷ தத்துவத்திலையும் பார்க்கணும், அதுலேயும் பார்க்கணும், ஒரு விதமாக பார்க்கக்கூடாது. அவர் தனவகாரகன் அல்லவா. அந்த தன பிராபித்தம் இவங்களுக்கு சுத்தமாக கிடைக்க போகுது. எப்படி கிடைக்குதுன்னே தெரியாது. கொட்டும். எங்கே கொட்டுதுன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டுறாதீங்க ஃபோன் பண்ணி. நிலைமை இருக்கிற உண்மையை சொல்கிறேன். குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையே என்று. ஏன்னா 2ஆம் அதிபதியும் அவரே தான், 5ஆம் அதிபதியும் அவரே தான். 2க்கும் 5க்கும் உடையவன் அல்லவா உங்களுக்கு. அந்த தனக்காரகன் தேவ பிரகஸ்பதி என்று சொல்கிறோம் இல்லை. தேவர்களின் பிரகஸ்பதி குரு பகவான். பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடியவர் அள்ளித்தரதான் போகிறான் உங்களுக்கு. லாபஸ்தானத்தை முழுவதும் நேரடி பார்வையால் கன்னியை பார்க்கும் பொழுதும், நேரடி சமசத்ம பார்வையால் 7ஆம் இடத்தை உங்களுக்கு உங்கள் ராசியை பார்க்கிறாரு. துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் விலக போகுது. அப்படியே மூஞ்செல்லாம் கருப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரெலாம் பார்த்தோன்னா கொஞ்சம் இப்போ முகமெல்லாம் கருப்பாக புள்ளியாக வந்துருக்கும். இன்னமோ தெரில, அப்படியே நம்மளை ஏதோ பில்லி சூனியம் செஞ்ச மாதிரி இருக்கிறோம் சார். அந்த பில்லி சூனியெல்லாம் இவருடைய குருவின் பார்வை மூலம் அகலப்போகிறது. நோய் நொடிகள் விலகப் போகிறது. இறங்கி வேலை செய்ய போகிறீங்க நீங்கள் இனிமேல். த 1 man army என்று சொன்னால் இனிமேல் விருச்சிக ராசிக்கார் தான் எடுத்துக்கணும். த 1 man army. அப்படியே தொட்டாவே துளங்குங்க. அவங்க பார்த்தாவே வெற்றிங்க. என்னப்பா ஒன்றுமே புரியல. அவங்க போராடலாம் வெற்றின்னு வெற்றிடும். இந்த வெற்றி வாய்ப்பை அவங்க அப்படியே மகிழ்ச்சியோடு சொல்ல போகிறாங்க. வெற்றி தான். அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு சிரிச்சிக்கினே வருவாங்க. பரவாயில்ல ஏன் நல்லா இருக்கேன் அந்த மாதிரி ஒரு சொல் வரும். அதுக்கு முன்னே கூப்பிட்டு கேடுவோம், அடையாங்க வாழ்க்கை என்னன்னா அப்படின்ட்டு. இனிமேல் நல்லா இருக்கிறன்ற ஒரு பொசிஷனே நல்லா விதமாக சொல்லப்படுங்க. பரவாயில்ல சுவாமி, நல்லா இருக்கு சாமி, ஒன்றும் குறையில்லை. இறைவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு ஐயா, பரவாயில்லையா, இதுவும் கடந்து போகும் என்று சொல்கிறோம் இல்லை. நம்ம கொரோனா பிரச்சனைலாம் தாண்டி வந்துட்டோம். அதே மாதிரி இந்த தொந்தரவுலேருந்து நாம் தாண்டி தான் வரப்போகிறோம். இந்த 1/5/2023 முதல் நல்ல நிகழ்வுகள், திருமண வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வரும். குழந்தை பேர் தேடி வரப்போகுது. வேலை இழந்தவர் அனைவருக்கும் இந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலமாக அமையப்போகுது. முக்கியமாக இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் சாமி. ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாக, விருச்சிக ராசிகாருக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாக நம்மளை ரொம்ப டம்மி போஸ்ட்டில் கூட போட்டிருப்பாங்க. இனிமேல் ப்ரொமோஷன் நம்மளுக்கு கொடுத்து ஹையர் போஸ்டிங் உங்களுக்கு ப்ரொமோஷன் தாங்க ஒரே வார்த்தை சொல்லணும். ஏன் என்னத்துக்கு அம்மா தூரம் பேசுவாங்க. ஹையர் போஸ்டிங்கு நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது என்பது உண்மை. ஒரு குட் ஆஃபர் நம்மளுக்கு கிடைக்கிது. இறைவன் கொடுத்த பாக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாள் நிகழ்வுகள் நம்மளுக்கு ஆரம்பித்த நாள்லேருந்து 3 மாதத்துலேருந்தே நம்மளுக்கு அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். முக்கியமாக குரு பெயர்ச்சி 5ஆம் மாதம் நடக்குதுறான்னா 5ஆம் மாதத்துலேருந்து 2, 3ஆம் மாதமே நம்மளுக்கு நல்லா தெரியும் நிகழ்வுகள். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நாம் செயல்படுவோம். நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யாரை கண்டு போலீஸ்கார் கண்டால் கூட அஞ்ச மாட்டோம். லைசன்ஸ் இல்லைனா கூட அஞ்ச மாட்டோம். என்னத்துக்கு மடக்குறீங்க அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் வரப்போகுது நம்மளுக்கு. இந்த வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், இது விருச்சிக ராசிக்கு மட்டுமே உரியது. ரொம்ப டஃப் தான். என்ன பண்ணுறது, வேறு என்ன பண்ணுறது. இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்றது நீங்கள் இந்த 1/5/2024 நான் 3 முறையே சொல்லிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கேட்டால் கூட கிடைக்காது சாமி. இது மாதிரி வாய்ப்பு, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் எப்போ கேட்டாலும் கிடைக்காது. இளைய சகோதரன் சகோதரி என்று சொல்லக்கூடிய கருத்து வேறுபாடு, கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கிறது. மக்கள் தொடர்பு, வெளியூர் தொலைதூர பயணம் கண்டிப்பாக உண்டு. வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் கொடுக்க தான் போகிறோம். பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிறீங்க. நீங்கள் உங்கள் ஸ்பீச்சு, உங்களுடைய சொல்லாலே அனைத்தும் வெற்றி கிடைக்க போகிறது ஐயா. நீங்கள் சொன்னால் கொடுக்க ரெடி ஆகிடும். பேங்க்கில் லோன் வேணுமா, கண்டிப்பாக கொடுக்க ரெடியாக இருக்கும். ஐயா நான் தொழில் செய்ய போகிறேன், எனக்கு லோன் கொடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது.
இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறத்துக்கு தான் முதல் உதாரணமே. நாம் எப்பொழுதெல்லாம் குரு பகவானால் பார்க்கப்படுகிறோமோ நம்ம துன்பங்கள், துயரங்கள், தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட்டு நல்லதொரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்து செல்வார். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான் திருவடியை பற்றி கொண்டு உங்கள் துன்பத்திலும் துயரத்திலும் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக அமையும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.